Hi, and welcome back to our session. ஸோ நம்ம ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க் மெயின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய கண்டினியூஷனா என்ன பார்க்கலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதுல நம்ம இயர் கொஸ்டின் அது மட்டும் இல்லாம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கிற செலக்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஷார்ட்கட் கீ. ஸோ ஷார்ட்கட் கீ இல்லாம எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே இருக்காது. கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல கண்டிப்பா ஷார்ட்கட் கீ பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னன்னா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனோட ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பவர் பாயிண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் என். ஓகேவா? in order to create a new presentation MS PowerPointல நியூ பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் என் கிளிக் பண்ணா போதும். அண்டர்லைனோட ஷார்ட்கட் கீ என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்ட்ரோல் பிளஸ் யூ ஃபார் அண்டர்லைன். அது மாதிரி போல்டுக்கு பி, இட்டாலியனுக்கு வந்து ஐ. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் பிளஸ் யூ போட்டு என்ன பண்ணலாம், நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா டைப் பண்ற எல்லா லெட்டர்ஸுமே எனக்கு அண்டர்லைன் பண்ணி வரும். அது மாதிரி அது வேண்டாம், அண்டர்லைன் பண்றதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சோம்னா அகெயின் இன்னொருக்கு நம்ம கண்ட்ரோல் பிளஸ் யூ வந்து பிரஸ் பண்ணா போதும். அடுத்து பாருங்க, எப்போ இன்டர்நெட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1983 தான் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாமே அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இஃப் யூ வாண்ட் அப்படின்னா யூ கேன் ரீட் இட் அவுட். ஸோ இன்டர்நெட் எப்போ இன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா 1983 தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, விச் காம்பனன்ட் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் டிஜிட்டல் சிக்னல் டு அனலாக் சிக்னல் ஓவர் டெலிஃபோன் லைன். இது கண்டிப்பான முறையில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். என்னன்னா டிஜிட்டல் சிக்னலை வந்து நம்ம எப்படி அனலாக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது என்னது, மோடம். ஓகேவா? மோடம் அப்படின்னா மாடுலேட்டர். ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் சிக்னலை எப்படி டெலிஃபோன் லைன் அல்லது கேபிள் லைன் மூலமா அனலாக் சிக்னலா மாத்தும் அப்படின்னா இந்த மோடம் மூலமா தான் நம்ம மாத்துறோம். ஓகேவா? சிடி காம்பாக்ட் டிஸ்கோட மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 700 MB. 700 MB மெகாபைட்ஸ் டேட்டாவை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு சிடில வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். டாக் அண்ட் டாக்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம், வேர்ட் டாக்குமெண்ட்டுக்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? டாக் வந்து எதுக்காகனா இட் இஸ் அ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபார் தி டாக் அல்லது .docx இது எல்லாமே என்னன்னா வேர்ட் டாக்குமெண்ட். போல்டோட ஷார்ட்கட் கீ என்ன மேலேயே பார்த்தோம். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் பி. What is the primary task of the command prompt in the operating system? ஒரு OSல command prompt ஓட primary task என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா to create a user interface. User interface create பண்றது தான் OSல இருக்கக்கூடிய அந்த command prompt ஓட primary task. ஓகேவா? அடுத்து பாருங்க, the computer cannot boot if it does not have. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வந்து பூட் பண்ணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எது இல்லாட்டி அதால பூட் பண்ண முடியாதுன்னா ஒரு OS இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டரால பூட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ OS அப்படிங்கிறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது வந்து என்ன எதுக்காக அது யூஸ் பண்றாங்க, OS எதுக்காக யூஸ் பண்றாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கம்ப்யூட்டருக்கும் அதாவது யூசருக்கும் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு கனெக்ஷன், ஒரு பிரிட்ஜ் தான் என்ன அப்படின்னா இந்த OS. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டரால பூட் பண்ண முடியாது OS இல்லாட்டி. கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங் இன் தி MS வேர்ட். ஸோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் பார். எல்லா ஃபார்மேட்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், டெலிட் பண்ணிடலாம். ஒரு என்டையர் MS வேர்டையும் நம்ம ரீபூட் பண்ணிடலாம். எந்த ஷார்ட்கட் கீ மூலமா, கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் பார் மூலமா. அடுத்து where does the mail go when it is deleted in Gmail? நம்ம ஜிமெயிலையோ அல்லது ஜி டிரைவ்லயோ எதையாவது ஒன்று நம்ம டெலிட் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து 30 டேஸ்க்கு எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா ட்ராஷ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ட்ராஷ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஆஃப்டர் 30 டேஸ் அது பெர்மனண்டா டெலிட் ஆயிரும். நம்மளால ரெக்கவர் பண்ணவே முடியாது ஃப்ரம் அவர் அக்கௌண்ட். சேவ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஷார்ட்கட் கீ, கண்ட்ரோல் பிளஸ் எஸ். ரொம்ப ஈஸியான ஒரு ஷார்ட்கட் கீ. ஓகேவா? இதெல்லாமே நமக்கு இயர் கொஸ்டின்ல கேட்டதுதான். What is the online version of MS Office package? MS Office package ஓட ஆன்லைன் வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இட்ஸ் MS Office 365. 365 தான் என்ன அப்படின்னா it is a online version of MS Office package. What is said to be a technique used in web browsers to update the content of the web page? Web page content வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா என்னது யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த கண்டென்ட்டை நான் வந்து அப்டேட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா எதை நான் கிளிக் பண்ணுவேன் அப்படின்னா மை
என்னது ரெஃப்ரெஷ் பட்டன். ஓகேவா? ரெஃப்ரெஷ் இல்லனா ரீலோட் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணா போதும் என்னோட வெப் பேஜ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து என்ன ஆயிடும், அப்டேட் ஆயிடும். ஓகேவா? இந்த பட்டன். A blockchain is a digitally distributed decentralized public ledger that exists across the network. So இந்த 15th இந்த கொடுத்திருக்கிற லைன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா public ledger, digitally distributed, decentralized இதெல்லாம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா it is a blockchain. blockchain தான் என்னது, it is a public ledger. ஓகேவா? public ledger எது, which of the following is a public ledger அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை கொடுத்திருப்பாங்க. அதுல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும், ஆல்வேஸ் blockchain. ஓகேவா? அடுத்து WAN. WAN என்ன, வைட் ஏரியா நெட்வொர்க். லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். மேன் அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஹியூமன மாதிரியே இன்டெலிஜென்ட்டா யோசிக்கக்கூடிய மிஷின் எது அப்படின்னு சொல்லி கேட்டா இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு மிஷின்ல ஹியூமன மாதிரியே யோசிக்க வைக்கிறதுக்கான திறன் வந்து எது மூலமா சிமுலேட் பண்ணப்படுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தான் கிரியேட் பண்ணப்படுது. ஓகேவா? இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பவர் பாயிண்டோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன டாட் பிபிடி இல்ல அப்படின்னா டாட் பிபிடி எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் மோஸ்ட்லி டாட் பிபிடி. ஓகேவா? டாட் பிபிடி தான் என்னோட பவர் பாயிண்டோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன். எது வந்து பிரைமரி மெமரி, பிரைமரி மெமரி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இட் இஸ் ரோம் அண்ட் ரேம், ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இது ரெண்டும் தான் என்னோட பிரைமரி மெமரி. அடுத்து கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆப்பிள் மேக் ஓஎஸ், அது மாதிரி லினக்ஸ் ஓஎஸ், லினக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒராக்கிள் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒராக்கிள். ஸோ இப்படி கொடுக்குறாங்க. இதுல எது வந்து என்னோட ஓஎஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, எது என்னோட ஓஎஸ் இல்ல, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா நத்திங் பட் ஒராக்கிள். எதனால ஆப்பிள், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு இது எல்லாமே எனக்கு ஓஎஸ்க்கு கீழே வரும். எம்எஸ் விண்டோ எல்லாமே எனக்கு ஓஎஸ்க்கு கீழே வரும். யூனிக்ஸும் என்னோட ஓஎஸ் தான். கூகுளோட ஆண்ட்ராய்டு என்னோட ஓஎஸ் தான். ஓகேவா? ஸோ எதெல்லாம் ஓஎஸ் எதெல்லாம் ஓஎஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான டைப்லயே நமக்கு கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ஒரு சாம்பிளுக்கு ஒரு 20 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி அதுவே வருது வாயில. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து நமக்கு கண்டிப்பா எக்ஸாம்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் கொண்டு வரலாமா அப்படிங்கிறதையும் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு 20 questions. Hope this useful and thank you for watching.